ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அடைக்கு கார அடை, தவளை அடை, உரப்படை மற்றும் பருப்படைன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. வாங்க எப்படி செய்யலான்னு போய் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 2 காப்படி புழுங்கல் அரிசி, 1/4 பங்கு பருப்பு, துவரம்பருப்பு, கடல் பருப்பு கலந்து எடுத்துருக்காங்க. இது தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட சேர்த்து அரைக்க 10 வரமிளகாய், 10 பூண்டு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இதெல்லாம் ஒன்றா போட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாவில் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு கல் சூடானதும் நம்ம இப்போ அடையை ஊற்றிக்கலாங்க. அடை வேகிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சுற்றி ஊற்றிக்குங்க. அடை ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. நல்லா இந்த கலரில் வந்தோடனே அடை ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ எடுத்துடலாம். இந்த அடை தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.